ஹலோ எம்பிஎஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டப்பட்டவங்களோட மொபைலு. ஸோ இந்த மொபைலில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லைட் எரியுது, பட் ஆனால் டிஸ்பிளே வந்து ப்ராப்பராக வியூ ஆக மாட்டேங்குது. லைக் நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது டிஸ்பிளே வருது, சர்டன் டைம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் ஸ்க்ரீனாக அது மாறிடுது. இப்போ கூட பிங்க் ஸ்க்ரீன் தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, நான் லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி அன்லாக் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா அந்த மாதிரி பிங்க் ஸ்க்ரீனாக ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டிஸ்பிளேயில் டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை லோ குவாலிட்டி டிஸ்பிளேவாக இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளும் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த மெர்க்குரி பிராண்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளைண்ட்டே வராதா, டாப் நாச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ 100ல் ஒரு டிஸ்பிளே இந்த மாதிரி ஃபால்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த டிஸ்பிளே தான். ஸோ இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. மார்க்கெட்டில் கம்பெனி நேம்ஸ் மாறும், குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப்பும் வந்து கட் ஆகிருக்கு. ஸோ பவர் பட்டனும் வால்யூம் பட்டன் வந்து சரியாக ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மொபைலோட பேக் பேனலை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ க்ளூ கன் வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. அது ஹீட் பண்ண உடனே அது லூஸ் ஆகிடுச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிப்பும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டிப்பில் இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக சென்டரில் கொஞ்சம் கட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் ஸ்டிப் லைன் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நான் அது முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஸ்டிப்பும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஸ்க்ரூவும் நம்ம கைட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸ்க்ரூ கைட்டும் போது சில இதில் சீல் இருக்கும். ஸோ அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த மொபைலை வந்து ஓப்பனே பண்ணலை, இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி இருக்கும். அது கம்பெனி சீலுன்னு சொல்லுவாங்க. அந்த சீலு ரிமூவ் ஆயிடுச்சுன்னா கம்பெனியில் வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாரண்ட்டி பீரியடில் இருக்கிறத கம்பெனிலே கொடுங்க, எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி. ஸோ ஒன்ஸ் வாரண்ட்டி பீரியட் முடிஞ்சிச்சுன்னா நியர்பை இருக்க சர்வீஸ் ஷாப்பில் நீங்கள் கொடுத்து உங்களோட ஃபால்ட்டை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ பாட்டம் முடியுது நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த செட்டு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோடு வரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம டிஸ்பிளேவோட ஸ்டிப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது இது பவர் ஆஃப் பண்ண முடியல. ரீசன் என்னென்னா டிஸ்பிளேயில் என்ன போகுதுன்னே தெரியல. ஸோ அதனால் நான் டேரெக்டாகவே வந்து அன்ப்ளக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா போர்டை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ண உடனே நம்ம டிஸ்பிளேவும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதில் எட்ஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த க்ளூ ஒட்டி இருக்குது. ஸோ அந்த க்ளூ எல்லாமே ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து க்ளூ ரிமூவர் ஜெல்லும் இருக்குது. ஸோ இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்லேயே வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் பட்டனை ஃபஸ்ட்டு சீட்டிங் பண்ணிடலாம். ஏன்னா அது போர்டுக்கு கீழே வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து டெஸ்ட்டு தான் பண்ணுறேன். ஸோ வச்சு பார்த்துக்கிறேன். ஸோ ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபோல்ட் ஆகாமல் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இது ஃபோல்டு பண்ணணும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணி செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஃபோல்டும் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா அதை ஸ்டிக் பண்ணிட்டா அது ஸ்டேபிளாக நிற்கும், ஷேக் இல்லாமல். ஸோ லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அதோட ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆன உடனே நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டான ப்ளேஸில் தான் சீட்டிங் ஆகிருக்கான்றது ஏன்னா ரொம்ப முக்கியம். ப்ளேஸ்மெண்ட் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா கூட பட்டன் கரெக்டாக ப்ரெஸ் ஆகாது. ஒன்று ஹார்டாகிடும், இல்லைன்னா ப்ரெஸ்ஸே ஆகாத மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சைடில் பார்த்துப்போம் பட்டனோட பொசிஷனு. ஓகே, கரெக்டாக தான் சீட்டிங் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பட்டன்ஸை போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டன்ஸை போட்டுட்டு 1 டைம் 2 டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நான் அது பண்ணுவேன். ஸோ எல்லா டெக்னீஷியனும் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் நான். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஸோ ஒன்ஸ் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான லாக் இருக்கும். ஸோ அந்த லாக் சிஸ்டமை கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இதுதான் அந்த லாக்கு, சின்னதாக பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அது ஒரே இதுவாக தான் இருக்கும். ஸோ நான் கையிலட்டும் போது அது உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் பாட்டாக இருக்குது. நான் தனித்தனியாக ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே போட்டாச்சு. அடுத்தது போர்டை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஆண்டனா கேபிள். ஸோ அதுவும் பர்ஃபெக்டாக போட்டுடலாம். கரெக்டாக சீட்டிங் ஆயிடுச்சான்னு பாருங்கள். சம்டைம் வந்து ஒன் சைடு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக அது சீட்டிங் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம ஸ்க்ரூ போடும் போது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து மோஸ்ட்டாக வந்து அந்த டாப் எட்ஜில் தான் அந்த ப்ராப்ளம் வரும், கரெக்டாக சீட்டிங் ஆகாமல். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளது நியூ டிஸ்பிளே. ஸோ இதிலே வந்து
ஸ்டிக்கிங்க்கான டேப் அதிலே இன்பில்டாகவே இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம அந்த அவுட்டர் ரேப்பரை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளேஸ் பண்ண ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக சீட்டிங் ஆகுதான்ட்டு. ஓகே, பக்காவாக சீட்டிங் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக என்டையராக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ளூ அப்ளை பண்ணுறதுலையும் சர்டன் திங்ஸ் இருக்குது. ஸோ என்டையர் பார்ட்டும் பண்ண முடியாது. இது பாட்டமில் இது வந்து Redmi Note 7 Pro. ஸோ இது பாட்டமில் வந்து இண்டிகேஷன் லைட் வரும் சார்ஜிங்க்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த இடம் கேப் விட்டுட்டு போட்டுக்கணும். அதேமாரி டாப்பில் வந்து இயர் ஸ்பீக்கர் வரும். ஸோ அதுவும் அந்த இடமும் கரெக்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டிஸ்பிளேவை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை போட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடலாம் நல்லா டைட்டாக. ஏன்னா கம்மு வந்து கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகி செட் ஆகிடும். யூஸ்வலாக நம்ம போடுற ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி பழையபடி அசம்பிள் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும். இப்போ பாட்டமில் முடிச்சாச்சு. அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான ஸ்டிப்பை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. புது ஸ்ட்ரிப்பு நான் போட்டுடுறேன். போட்டு லாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போது அதுக்கு மேலே வர கேஸை போட்டுடலாம். ஸோ அதுக்கும் செப்பரேட் ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூஸும் போட்டுடலாம். ஸோ இப்போ அவ்வளோதான், எல்லா ஸ்க்ரூவும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் இப்போது கரெக்டாக வருது. ஸோ கலர் எதுவும் சேஞ்ச் ஆகலை, ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா லாக் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ இதை அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்தது கீபோர்ட் பார்த்துக்கலாம். அதுவும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ ஓகே, இப்போது கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிடலாம். இது இப்போ எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ வால்யூம் பட்டனுமே இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ லாக் பண்ணியாச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி உங்களோட மொபைல் என்ன சர்வீஸ் பண்ணணும்னா தாராளமாக என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, தாராளமாக செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு பெட்டரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.